யாக்கோபு தன் பிள்ளைகளை அழைத்து கடைசி நாட்களில் அவளுக்கு நடக்கிற காரியங்களை அறிவித்து அவளை ஆயத்தப்படுத்தணும். அன்னைக்கு யாக்கோபு சொன்ன தீர்க்கதரிசனம் இன்னைக்கு நிறைவேறி வருகிறது. 12 பேருக்கு கரெக்டா தீர்க்கதரிசனம் உரைத்தான். காரணம் என்ன? யாக்கோபு தன் பிள்ளைகளுக்காய் ஜெபித்தான், தன் பிள்ளைகளுக்காய் திறப்புல நின்றான். தேவன் யாக்கோபுக்கு தன் பிள்ளைகளை பற்றிய வெளிப்பாட்டை கொடுத்தார். அப்பா, உங்க பிள்ளைகளுக்கு நீங்க தான் ஒரு தீர்க்கதரிசி. உன்னை தகப்பனாக கர்த்தர் வைத்திருக்கிறார். நீ பரிசுத்த அபிஷேகத்தை பெற்றிருக்க வேண்டும். நீ உன் பிள்ளைகளுக்கு தீர்க்க சொல்ல வேண்டும். அப்பா, தம்பி, மகனை, இந்த வழியில நட, இதுல நடக்காத, இதை படி, இப்படி செய், அப்படி நீ தான் உன் பிள்ளைக்கு ஆலோசனை கொடுக்க வேண்டும். என்றால் தேவன் உனக்குள் அந்த தெய்வீக கிருபையை வைத்திருக்கிறார். தகப்பன் ஒரு குடும்பத்துக்கு தீர்க்கதரிசி. பிள்ளை ஆண்டானவன் நடத்த வேண்டிய வழியில நடத்து. முதிர் வயதிலும் அதை விடாதிருப்பான். தகப்பனுடைய வேலை தான் பிள்ளை எப்படி நடக்கணும், பிள்ளை என்ன செய்ய வேண்டும், என்ன படிக்க வேண்டும், எந்த ஸ்கூலுக்கு போக வேண்டும், என்ன படிப்புகளை படிக்க வேண்டும், நீ சொன்னு அதைப்படி அவன் செஞ்சா அவன் வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கு. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக.